அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நம்முடைய இந்த உடல் மனம் இது நமக்கு ஒரு உடலில் மனதிலும் வலு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நாம் அதனை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் உடலில் ஆரோக்கியம் வலு இருக்கும் பொழுதே நாம் அந்த உடலை வைத்து நாம் நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு நாம் எந்த விதமாக நாம் செயல்பட வேண்டுமோ, எந்த விதமான பயிற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டுமோ அதனை தகுந்த முறையில் மேற்கொண்டு நாம் இந்த உடலை பெற்ற அந்த ஒரு பயனை நாம் அடைந்து விட வேண்டும். அதுதான் முக்கியம். நம்முடைய உடல் பொதுவாக மனிதர்களுடைய ஒரு இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு எந்த ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அதனுடைய அருமை தெரிவதில்லை. தண்ணீர் தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காத போதுதான் தண்ணீருடைய ஒரு அருமை தெரியும். மிகவும் குளிர்ச்சியில் உடல் நடுங்கும் பொழுதுதான் அந்த வெயிலினுடைய ஒரு அருமை தெரியும். ஒதுங்குவதற்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது, ஒதுங்குவதற்கு இடமே இல்லாத போது ஒரு மரம் இருந்தால் அதனுடைய நிழலில் போய் இருக்கும் பொழுதுதான் அந்த மரத்தினுடைய ஒரு அருமை தெரியும். பசியோடு இருக்கும் பொழுதுதான் ஒரு அரிசி, ஒரு சாப்பாட்டினுடைய ஒரு அருமை தெரியும். நிறைய பேருக்கு அந்த அரிசியுடைய மதிப்பே தெரியல. அரிசி அப்படியே சாப்பிட்றாங்க, பாதி உணவை வீணடிக்கிறாங்க. அப்போ அந்த சாப்பாடு ஒரு உணவு இல்லாத பொழுதுதான் அந்த உணவினுடைய அருமை தெரியும். தனக்கு தங்குவதற்கு இருப்பதற்கு ஒரு வீடு, தன்னுடைய உடம்பையும் மனதையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு ஒரு வீடு இல்லாத தங்குவதற்கு ஒரு வீடு இல்லாத பொழுதுதான், தெருவிலே படுத்திருக்கும் பொழுதுதான் ஒரு வீட்டினுடைய அருமை தெரியும். அதே போன்று நம் உடம்பில் ஒரு கோளாறு, ஒரு நோய் வந்த பிறகுதான் அந்த உடம்பினுடைய ஒரு அருமை தெரியும். எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பொருள், ஒரு விஷயம், ஒரு இது நமக்கு இருக்கும் பொழுது அதனுடைய அருமை தெரிவதில்லை. அதை நாம் வீணடிக்கின்றோம். அது போன பின்பு தான் அது போய்விட்டதே என்று மனிதன் மிகவும் வருத்தப்படுகின்றான். வருத்தப்படுவது மட்டுமில்லாமல் அதிலேயே தனக்குத்தானே ஒரு நரகத்தை உருவாக்கி கொண்டு அந்த நரகத்தில் சிக்கி தவித்து அதில் மாட்டிக்கொள்கின்றான். இப்படிதான் மனிதன் இருக்கின்றான். மனிதன் ஒரு படத்தில் பார்த்தேன். ஒரு படத்துல ஒரு பெரிய ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு மனித கூட்டம். அந்த மனித கூட்டம் பல ஆண்டுகளாக, பல பரம்பரையாக பல ஆண்டுகளாக ஒரு இடத்தில் அடிமைப்பட்டு மிகவும் உடலளவிலும் மனதளவிலும் மிகவும் காயப்பட்டு, உடலில் பல வடு காயம், புண், மனதிலும் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் ஒரு அடிமையாக இருந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறையில் ஒரு 4 சுவற்றுக்குள் அடைக்கப்பட்டு மிகவும் துன்பப்பட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் இதை விட்டு வெளியே தப்பித்து செல்ல வேண்டும். தப்பித்து நாம் சென்றோமே என்றால் நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா, அதில் ஒருவன் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு முயற்சி எடுக்கின்றான். தப்பித்து செல்வதற்காக ஒரு முயற்சி எடுக்கின்றான். அவனை ஃபாலோ பண்ணி அனைவரும் என்ன பண்ணுறாங்க, அவன் கொடுத்த ஒரு தைரியத்தின் காரணமாக அனைவரும் அந்த சிறையில் இருந்து, அந்த 4 சுவற்றுக்குள் இருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து, அந்த ஒரு பரிதவிப்பிலிருந்து தப்பித்து, அந்த 4 சுவற்றிலிருந்து தப்பித்து போகிறாங்க. தப்பித்து வெகு தொலைவில் போயிட்டாங்க. இப்போது அந்த சிறையில் இருந்து அந்த அடிமையாக வைத்திருந்தார்கள் அல்லவா, அவர்களிடமிருந்து தப்பித்து சென்று விட்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. என்ன பண்ணுறாங்க, நம்ம தப்பித்து வந்து விட்டோம் என்று ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள்.
இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இனிமேல் தான் என்ன செய்ய வேண்டும், தனக்கான இருப்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், தனக்காக உணவு உண்பதற்கு தனக்காக ஒரு வாழ்க்கையை ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்று, யாருக்கும் தெரியாத ஒரு ஊருக்கு சென்று, தனியாக ஒரு பாலைவனத்திற்கு சென்று அங்கே தனக்கு ஒரு இருப்பதற்கு ஒரு குடிலையும், அங்கே தனக்கு தேவையான உணவுகளையும் ரெடி பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் அந்த நாம் அடிமைப்பட்ட அந்த அடிமையாக இருந்து கஷ்டப்பட்டாங்கல்ல, அதையெல்லாம் மெதுவாக மறக்க தொடங்குகின்றனர். மெதுவாக மறக்கிறாங்க. மறக்க என்ன ஆகுது என்றால், இவர்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செழிப்பானது வந்து கொண்டே இருக்கின்றது. செழிப்பு இவர்களுடைய வாழ்க்கையில் உணவு, இருப்பதற்கு குடில்கள் கொஞ்சம் பெரிய பெரிய சுவர்களாக மாறியது. தங்குவதற்கும் இருப்பதற்கும் ஒரு இடத்தையும் உணவையும் நல்ல முறையாக அமைத்து கொண்டார்கள். இதன் காரணமாக இவர்கள் முன்னாடி அந்த அடிமைத்தனத்தில் இருந்தால் அதை மெதுவாக மறந்து கொண்டே வருகின்றனர். இப்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் மெதுவாக இவர்களுக்குள்ளே என்ன ஆகுது, அந்த ஆணவம் மெதுவாக உயர்கின்றது. உயரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மெதுவாக இவர்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, மெதுவாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தீய எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது போன்ற தீய செயல்களில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஒழுக்க குறைபாடு, பிறர் மனைவியிடம் போவது, இது போன்ற ஒழுக்கமற்ற செயல்களில் திருடுவது, பிறரை துன்புறுத்துவது, இது போன்ற மெதுவாக தனது கூட்டத்திற்குள்ளே மெதுவாக இதே போன்ற ஒரு தீய செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்களுக்குள்ளேயே கொலை, கொள்ளை போன்ற பலவிதமான பாவங்களை செய்கிறார்கள். அப்போ மனிதன் எதுக்காக அந்த கதையை பார்த்தீங்கன்னா, மனிதன் ஒரு கஷ்டத்திலிருந்து தப்பித்து வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த கஷ்டத்தின் காரணமாக, அதனுடைய அந்த வழியின் காரணமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்கின்றான். ஆனால் சிறிது காலத்திற்கு பின்பு அவன் என்ன பண்ணுறான், ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்த பின்பு அவன் பழையதை மறந்து விடுகின்றான். மனிதனுடைய ஒரு இயல்பை தான், பழையதை மறந்து விடுகின்றான். மறந்துவிட்டு புதிதாக அவன் என்ன செய்கிறான், தவறுகளை செய்ய ஆரம்பிக்கின்றான். அவன் மறந்த காரணத்தினால் புதிதாக தனக்கு அந்த ஆணவம் பெருக புதிதாக தவறுகளை செய்ய ஆரம்பிக்கின்றான். திரும்பவும் என்ன ஆகிறான், அவன் நரக குழியில் சென்று விழுகின்றான். தான் அந்த நரகத்திலிருந்து தப்பித்து வந்தோம் என்று அதனுடைய அருமை தெரியாமல் அதனை மறந்து மெதுவாக வாழ்க்கையின் போக்கில் போய் மெதுவாக திரும்பவும் அவன் நரக குழியில் விழுகின்றான். அதான் மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா, தான் இருக்கும் பொழுதே எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைத்திருக்குதோ அதனை வைத்து நாம் ஒரு திருப்தியும் திருப்தி இல்லாமல், ஒரு போதும் என்ற ஒரு மனம் இல்லாமல் மனிதன் அந்த மறதியின் காரணமாக, இது அவனுக்கு மனிதனுடைய கூடையே பிறந்தது, அதன் காரணமாக அவன் திரும்பவும் நரகத்திற்கே செல்கின்றான். தனக்கு இருப்பவை பற்றி அவன் நன்றி கூறுவது கிடையாது. தனக்கு கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் என்றால், இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான் என்றால் அதை வைத்து நல்லபடியாக செயல்படுத்துவது, நல்லபடியாக வாழ்வது கிடையாது. தன்னுடைய இந்த உடலை மற்றும் அழிப்பது இல்லாமல் பிறருடைய உடலுக்கும் பாதிப்பினை தருகின்றனர். கொலை, கொள்ளை போன்ற தீய செயல்களை விளைவித்து தனக்கும் பிறருக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு தீங்கினை விளைவிக்கின்றான். காரணம், அவனுடைய மனம் ஒரு அமைதி இல்லை, அவனுடைய மனம் உடலை பற்றி ஒரு புரிதல் இல்லை. அதனால் மனமும் உடலும் ஒரு அமைதியற்ற ஒரு பைத்தியக்கார தன்மையில் அவனுடைய அதிர்வுகள் ஒரு சீரற்று இருக்கின்றது. இதன் காரணமாக நாம் சிறிது நம்முடைய உடலையும் மனதையும் பற்றி ஒரு புரிதல் வருவதற்கு நாம் சிறிது ஒரு கண்களை மூடி நமக்குள்ளேயே பார்க்க வேண்டும், தியானம் புரிய வேண்டும். ஒரு 15 ஒரு 20 நிமிடம் தினமும் தியானம் செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய உடலை மனதினை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வதனால் நமக்கும் பிறருக்கும் இது சமுதாயத்திற்கும் நல்லதை விளைவிக்கும். இதுதான் முக்கியம்.
அதனால் நமக்கு கடவுள் எது கொடுத்திருக்கிறதோ அந்த வாழ்க்கையை நன்றாக திருப்திகரமாக நன்றாக வாழ்க்கையை வாழ வேண்டும். போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனதோடு நமக்கு கிடைத்தவற்றை வைத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இதுதான் முக்கியம். தனக்கு அது இல்லை, பிறரை பார்த்து நமக்கு அது இல்லை இது இல்லை என்று பிறரை துன்புறுத்தோர், பிறரிடம் களவு செய்தல், பிறரை கெடுத்தல், பிறர் உடம்புகளை நாம் துன்புறுத்துதல், இதெல்லாம் மிக கொடிய பாவத்தை சேரும். இது போன்ற தவறுகளை செய்யாமல் இருக்க நாம் நம்முடைய உடலையும் மனதையும் ஒரு அமைதியோடு ஒரு சீரான ஒரு அதிர்வுகளோடு வைப்பதற்கு சிறு தியானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.